அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சஹர் சாப்பாட்டுக்கு எந்த நாளும் ஒயிட் ரைஸ், கறி சாப்பிட்டு போரிங் அடிச்சிருந்தா, உங்களுக்கு ஒரு நாள் பன் பரோட்டா ரைஸ் சாப்பிட்டு பாருங்க. அதுக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மந்தி ரைஸை செஞ்சு பாருங்க. இதுக்கு வேலைகளும் குறைவு. அடுத்தது இதுக்கான தேவையான திங்ஸும் குறைவு. இதுக்கு தக்காளி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் தேவையில்லை. தயிர் தேவையில்லை. எதுவும் தேவையில்லை. கறியும் ரைஸும் இருந்தாலே போதும். இதுக்கு முக்கியமாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துட்டாலே சரி. சிக்கன் வாங்கினா உங்களுக்கு பீஃப் வாங்கினா உங்களுக்கு இது போல் செஞ்சு எடுத்துக்கலும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வீடியோ பார்த்துக்கு முதல்ல புதுசாக பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள் போகலாம். மந்தி ரைஸ் செய்கிறதுக்கு மந்தி மசாலா பவுடர் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு பேனில் கொத்தமல்லி விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். அதோட சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 4 ஏலக்காய், ஒரு 2 பட்டைத்துண்டு, அடுத்து அன்னாச்சி பூ ஒரு ஹாஃப் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது சாதிக்காய் ஒரு சின்ன துண்டு, அடுத்தது ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அடுத்தது இது அளவுகளெல்லாம் ஸ்க்ரீனில் தரேன். இந்த அளவில் பார்த்து 1 கிலோ அரிசிக்கு உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கணும். இதை வச்சு நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும். இதோட ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டேன். மந்தி ரைஸ்கள் கல்ஃப் நாட்டில் உள்ள அந்த ஒரு ரைஸ் தான். அது உங்களுக்கு பாஸ்மதி அரிசி உங்களுக்கு அப்படிகள் இருந்தால் செஞ்சு எடுத்துக்கலும். நான் இன்னைக்கு பொன்னி அரிசி சம்பளம் தான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ அந்த ரைஸ்கள் அவ்வளோ காரம் இல்லை. சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணின போகிறோம். அதை எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கணும். ஆறின போகிறோம் இது ஒரு மிக்சியில் சின்ன கப்பில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். துண்டு துண்டாக தான் அரைச்சி எடுத்துக்கலாம். முக்கியமாக இதோட நாங்கள் ட்ரை லெமன் ஹாஃப் மட்டும் சேர்த்துட்டேன். ட்ரை லெமன் சேர்த்து தான் இந்த மந்தி ரைஸ் செய்கிறேன். இப்போ இதெல்லாம் பவுடர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதெல்லாம் அரைச்செடுத்த பொருள் இன்னும் இப்படி தான் இருக்கும். அது துண்டு துண்டாக தான் இருக்கும். நல்லா பவுடர் ஆகி வராது. இப்போ சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துடணும். சிக்கனை இப்போ நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பிளேட்டில் மாதிரி இந்த மசாலா பவுடரில் கொஞ்சம் போட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட ஆப்ஷனல் மஞ்சத்தூள் சேர்க்குறது. இதோட எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு நாங்கள் சிக்கனில் லெக் பீஸ் இருந்தால் நல்லா கீரல் போட்டு வச்சுக்கணும். வச்ச பிறகு அந்த மசாலாவெல்லாம் அந்த லெக் பீஸில் தான் கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு ஹாஃப் சிக்கன், ஃபுல் சிக்கன் அப்படி போட்டும் செய்யலும். நான் பெரிய பீஸாகவே அப்படி கட் பண்ணி எடுத்துன்னு அதில் தான் இதெல்லாம் கலந்துட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இஃப்தார் பார்க்குற வேலை டைமில் தான் இதையும் பார்த்துட்டேன். சஹருக்கான வேலையும் இது எப்படி 1 ஹவர் மாதிரி நல்லா ஊறி வந்துட்டு அவங்களுக்கு அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாகி வரும். அடுத்து இதுக்கான வேலை தராவியை தொழுதுட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தேன். தராவியை தொழுட்டு மசாலா டீ ஒன்று போட்டு குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்த்தேன். மசாலா டீ நாங்கள் மில்க் பவுடர் போட்டு ஊற்றுறதால 1 கப்புக்கு மில்க் பவுடர் போட்டுக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்ட பிறகு இன்னொரு கப்புக்கு தேயிலை போட்டேன். அப்படி தேயிலை பிளேன் டீ மாதிரி ஊற்றிக்கணும். இதோட மசாலா டீ பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துனேன் மில்க் பவுடரோட. சேர்த்த பிறகு இதோட சீனியும் சேர்த்துக்கணும். அடுத்து ஹாட் வாட்டர் சேர்த்து நாங்கள் தேயிலைக்கு ஊற்றி எடுத்துக்கணும். ஊற்றி எடுத்த பிறகு 2 கப்பு நல்லா எண்ணெய் பொடி ஊற்றி எடுத்துக்கணும். அப்போ இந்த மசாலா டீ ஒரு முறை சரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். இந்த மசாலா பவுடர் எல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் நான் போட்டிருக்கிறேன். போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி செய்யுதுன்ட்டு. இந்த ஒரு டீயை குடித்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு இதாகிக்கும். இப்போ நாங்கள் சஹர் டைமுக்கு இல்லைன்றால் சஹருக்கு போல் இந்த டீ ஒரு நாளைக்கு குடிப்போம். இப்போ இது இன்றைக்கி தராவை தொழுட்டு தான் குடிச்சிட்டு தான் அடுத்து இந்த மந்தி ரைஸை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை டக்குன்னு செஞ்சிடலாம். மந்தி ரைஸ் டைம் போகிற குறவோ டக்குன்னு செஞ்சிடலாம். புலல் பிரியாணி செய்ய கேட்டால் நீங்கள் பிரியாணி செய்ய சாமி இல்லைன்னா உங்களுக்கு இந்த ரைஸை செஞ்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் உள்ள எடுத்து வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கூல் போகிறதுக்கு ஃப்ரிட்ஜரில் வச்சாலும் நோம்பில் தான் வச்சேன். இப்போ ஒரு சட்டியில் நான் பட்டர் ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். பட்டரோடு எண்ணெய் சேர்த்துக்கணும். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரசல இதோட வெங்காயம் ஒன்று நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். உங்களுக்கு பட்டர் இல்லைண்டா நெய் சேர்த்தும் செய்யலும். இப்போ வெங்காயம் சேர்த்த பிறகு இதோட ட்ரை லெமன் ஒரு ஹாஃப் சேர்த்துக்கணும். ஏன்னா ஹாஃப் நாங்கள் பவுடர் பண்ண எடுத்தோம். ஹாஃபை இதோட சேர்த்துக்கணும். இதோட ஒரு மிளகாய் சின்னது பெரியது ஒவ்வொன்று சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு நல்லா கலந்துட்டுக்கணும். கலந்துட்ட பிறகு இதோட நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கரண்டி மட்டும் சேர்த்துட்டேன். சேர்த்தாலே நல்லா அது நல்லா பொரிஞ்சு வரச்சு நல்ல ஒரு வாசம் வரும். நல்ல ஒரு மனம் வரச்சல நீங்கள் இதோட அடுத்து நாங்கள் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருந்து அதில் கொஞ்சத்தை சேர்த்துக்கணும். இதோட இந்த மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்து நல்ல ஒரு மனம் வரும் இன்னும் கொஞ்சம். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. டக்குன்னு எல்லாம் வதங்குறதுக்காக வேண்டி உப்பும் சேர்த்த போகிறோம். நாங்கள் எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீஸ் எல்லாம் இதோட சேர்த்துக்கணும். சிக்கனை சேர்த்த பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்ட போகிறோம். ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் மாதிரி வேக வச்சுக்கணும். 15 நிமிஷத்தில் மாதிரி அது சிக்கனை நல்லா வெந்து வந்துடும். இதை அப்படி மூடி போட்டு அப்படி 15 நிமிஷம் வேக வச்சிடணும்.
இப்போ சிக்கனை பார்த்து இன்னும் கொஞ்சம் வேகணும் மாதிரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மாதிரி வேக வச்சுருந்தேன். வெந்த பிறகு இதில் உள்ள சிக்கன் எல்லாம் நாங்கள் வெளியில் எடுத்துடணும். ஏன்னா அந்த சிக்கனை வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். சிக்கன் பீஸ் எல்லாம் எடுத்த பிறகு நாங்கள் வந்து இதோட அரிசியை சேர்த்தோம். அரிசி நல்லா ரவர் மாதிரி நான் கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை தான் இதோட சேர்த்துக்க போகிறேன். உங்களோட அரிசி தண்ணி குடிக்கிற அளவை பார்த்து நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலும் இதுக்கு. இப்போ இந்த அரிசிக்கு வந்து 1½ கப் அளவு மாதிரி தான் தண்ணி குடிக்கிறேன் இப்போ ஊறினதால். இப்போ இதோட தண்ணியை சேர்த்து இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிட வேண்டியதுதான். இப்போ நாங்கள் இதோட உப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் இப்போ சஹர் டைமுக்கு செய்கிறதால எங்களுக்கு நைட்டுக்கு இது செய்கிறதாலையும் இதை பார்க்கலாம். ஆனால் இஃப்தார் டைமுக்கு செய்தால் நீங்கள் கணக்காக உப்பை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு அப்படியே வேக வச்சிட வேண்டியதுதான். இப்போ அடுத்த மசாலாத்தூள் மீதமானதை இன்னொரு பவுலுக்கு போட்ட பிறகு இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த சிக்கனில் உள்ள உப்பு எல்லாம் எப்படி அந்த ஆணத்தில் இறங்கியிருக்கும். இப்போ இதோட உப்பு சேர்த்த பிறகு இது கொஞ்சம் மொயில் சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆயில் போதெல்லாம் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலும். அந்த சிக்கன் பீஸில் எல்லாத்துலேயும் இப்போ தடவிக்கணும். தடவி உங்களுக்கும் இதை ஓவனில் வச்சு எடுத்துக்கோ மேலும் இல்லாட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ மேலும். நான் ஃபேனில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படி ஃப்ரை பண்ணி தான் எடுத்துட்டேன். உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணாமக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற டைம் அங்கே ரைஸும் வெந்து இருக்குது. இந்த மந்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு மந்தி சட்னி தேவை. இந்த மந்தி சட்னி எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு தக்காளி இல்லாட்டி ஒரு 2-3 தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. அதோட பச்சை மிளகாய், அதோட பூண்டு, அதோட வந்து சின்ன இஞ்சி தூள் போட்டுக்கோங்க. சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா கொதித்து வெந்து வருது. இதை கொஞ்சம் இன்னும் கிளறிட்டு அப்படியே மூடி போட்டு திரும்ப மூடி வச்சுட்டேன். நீங்கள் இடைக்கடை ஒரு 2 மட்டும் மாதிரி இதை திறந்து பார்த்துக்கணும். அப்போ அந்த ரைஸ் எப்படி வேகுதுன்னு உங்களுக்கு பார்த்துக்கலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் கணக்காக வரைச்சாலும் இதை வந்து டம் போட்டுற வேண்டியதான். இப்போ டம் போட்டுற டைமுக்கும் நாங்கள் இதுக்கு சாக்கோல் கொடுக்கணும். ஒரு ஃப்ளவர் அந்த இது கொடுக்கணும். அதுக்காக வந்து சிக்கனை வந்து ரவுண்டாக அடிக்க எடுத்த பிறகு நடுவில் ஒரு சின்ன சாக்கோல் கொடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கணும். சேர்த்து அந்த ஸ்மோக் வரைச்சல் அப்படியே கவர் பண்ணி மூடிடணும். அப்போ இந்த ஸ்மோக் ரைஸ் வந்து இந்த நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இந்த மந்தி ரைஸுக்கு அந்த ஸ்மோக்கும். இப்போ இதிலிருந்து இதை வந்து நாங்கள் பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்க வேண்டியது. உங்களுக்கு சுட சுட தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னியும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மந்தி ரைஸ் செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து செஞ்ச உடனே சுடவே ஒரு பிளேட்னு போட்டு ஒருத்தர் சாப்பிட்டாங்க. சஹாரில் டின்னருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.